உள்ளமினும் கொடுத்தில் ஊக்கமினும் தருநிறுவி உறுதியாக தள்ளறியான்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாசக்கள்ளவினை பசுபோத தவளமுடைகளை துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழி சித்தி வேழத்தை நினைந்து ஒரு வினைகள் தீர்ப்பார். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்தவிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவுரல் திருத்தாள் போற்றி கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை அரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத் தொடக்கி வெல்வாம். ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருவிட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதல் கண் தெரிவித்துக் கொண்டு மணிவாசகர் அருட்பணி மன்றம் மிக அற்புதமாக நடத்துகின்ற சைவ பாட வகுப்பினுடைய 7ஆம் தொகுப்பு 7வது தொகுப்பிலே 2வது வகுப்பாக இன்றைய சிந்தனை எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் மெய்கண்ட தேவநாயனாருடைய குருவருளினாலும் நாம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையில் சென்றைய வகுப்பானது சைவ சித்தாந்த அறிமுகம் என்பதாக அமைத்து இது மொபைல் இந்த பக்கம் வச்சேன் டைரெக்டாக பிளாக் ஆகும். முகம் தெரியலன்னா யார் தூங்குறீங்கன்னு தெரியாது, கவனிக்கிறீங்களான்றது வேற விஷயம். தூங்குறவங்கள அலர்ட் பண்ணணும்ல. அப்புறம் அந்த கடைசி பெஞ்சில் இருக்காங்க பாருங்க, இவங்கள மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே அங்கே இருக்கிற சுகுமார் அன்னைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பழ அடியார். அப்புறம் நாராயணன். அந்த கடைசி பெஞ்சு நம்ம எப்போவுமே ஸ்கூலில் கடைசி பெஞ்சுக்காரங்க வந்துட்டு படிக்காத ஆளுங்களை கடைசி பெஞ்சுக்கு அனுப்பிச்சிடுறோம். உருட்டாதவன்லாம் கொண்டு போய் வாத்தியார் என்ன பண்ணுவார், கடைசி பெஞ்சுக்கு அனுப்பிச்சிடுவார். டேய் நீ வந்து முன்னாடி உட்காந்து இருக்கிறவன் பாடத்தையும் கெடுக்காதன்னு பின்னாடி அனுப்பி. ஆனால் அப்துல் கலாம் சொல்கிறார், பெஞ்சை பொறுத்து பத்தி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பெஞ்சாக இருந்தாலும் சரி, மிடிலாக இருந்தாலும் சரி, கடைசியில் இருந்தாலும் சரி, படிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் நிச்சயமாக மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்படி பழ அடியார்கள் இந்த திருக்கூட்டத்திலே புது அடியார்கள் இரண்டும் இணைந்து நம்முடைய இந்த சைவ சித்தாந்த அறிமுகம் என்பதாக இந்த பேன் பண்ண முடியாது. ஏன்னா பெங்களூர் கிளைமேட்டே இப்படி ஆயிடுச்சு. சைவ சித்தாந்த அறிமுகம் என்பதாக சென்றைய வகுப்பிலே நாம் சில சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள் என்ன, சைவ சித்தாந்தம் எனப்படுவது என்ன, சைவ சமயம் என்பது என்ன, சைவ சமயத்திற்கு இன்னொரு பெயர் என்ன, சைவ சமயத்திற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு தான் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா. அப்போ சைவ சமயத்தினுடைய இன்னொரு பெயர் என்ன, முப்பொருள் உண்மை. அப்படி முப்பொருள் உண்மை என்பதாக சொல்லக்கூடிய இந்த சைவ சமயத்தினுடைய ஒரு அற்புதமான கொள்கை, சைவ சித்தாந்தம் நமக்கு கிடைத்த ஒரு பேரு, வேறு எந்த சமயத்திற்கும் இல்லாத ஒரு பேரு நமக்கு கிடைத்திருக்கு. 14 சாத்திரங்கள், 12 திருமுறைகள், இது நமக்கு கிடைத்த ஒரு எந்த சமயத்துக்குமே இல்லை இந்த மாதிரியான ஒரு
நூல், இந்த மாதிரியான ஒரு நிலை. இந்த 14 சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 14 சாத்திரங்களையும் சித்தாந்த சாத்திரங்கள் என்பதாக சொல்லுவோம். இவை அனைத்திற்கும் சித்தாந்த சாத்திரங்கள். 12 திருமுறைகள், அருளாளர்கள் அருளி செய்த திருமுறைகள் 12ற்கும் தோத்திரங்கள் என்பதாகிய வழிபாட்டு நிலை, அனுபவ நிலையாக அமைந்து விளங்குவது 12 திருமுறைகள். சைவ சமயமே சிறப்புடைய சமயம், சைவ சமயமே ராஜாங்க சமயம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிலையில சைவ சமயத்தில் நான் இருக்கிறதுனால சைவ சமயம் உயர்ந்ததுன்னு சொல்லலை. அது நம்ம ரொம்ப தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உலக பொது சமயம், உலக பொது மறை என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே இந்த உலகம் அத்தனைக்கும் அப்ளிகபிள். இப்போ நம்ம படிக்க போகிற சைவ சித்தாந்த சாத்திரம் ஆகிய சாத்திரமானது வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தக்கூடிய தமிழ் மக்களுக்கு மட்டும் அல்ல. இந்த சைவ சித்தாந்த சாத்திரம் உயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய மூச்சு உடைய ஒவ்வொரு உயிருக்கும் உரிய ஒரு நூல் இந்த சைவ சித்தாந்தம். வாழும் உயிர்க்கு என்பதாக சொல்லுவார் வள்ளுவ பெருமான். இந்த உலகத்திலே வாழுகின்ற உயிர்கள் அத்துணைக்கும் அப்ளிகபிள். இப்போ நாம் படிச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சமயம் சிவத்தை வழிபாடு செய்கிறது சிவன். இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன். மெகண்டாரனுடைய 12 சூத்திரங்களிலே இறைவனுடைய திருப்பெயர் சிவபெருமான் அல்லது சக்தி என்பதாக சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய பெயரை எங்கேயுமே குறிப்பில்லை. ஒரு சமய கடவுளினுடைய பெயர் சிவபெருமான் அல்லது முக்கண்ணன் என்பதாக சொல்லக்கூடிய பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கக்கூடிய அந்த திருநாமங்களில ஒரு திருநாமம் கூட 12 சூத்திரங்களிலே எங்கேயும் குறிப்பிடவில்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, இது ஒரு பொது நிலையிலே எல்லோருக்கும் உரிய நூல். யார் வேணா இதை கையில் எடுத்துக்கொண்டு யார் வேண்டுமானாலும் எவருக்கு வேண்டுமானாலும் இது எந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் உரிய நூலாக, வழிப்படுத்தும் நூலாக விளங்குவது நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரம். அதுதான் இதனுடைய பியூட்டி. மெய்கண்டாரனுடைய அந்த நீங்க வேணா சிவஞான போதத்தினுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ரன் த்ரூ பண்ணுங்க. 12 சூத்திரங்கள் எங்கேயாவது ஒரு சிவபெருமானை சூலமுடையவன் அல்லது உமையொருபாகன், அர்த்தநாரி, எங்கேயுமே வரல. இறைவன், இறை என்று சொல்லக்கூடிய பொது நிலை நிறுவுகின்ற நிலை. இரண்டாவது, அதனால சைவ சித்தாந்த சாத்திரம் சிறப்புடைய சாத்திரம். அதனால சைவ சமயம் உயர்ந்த சமயம். நாம சைவ சமயம் உயர்ந்த சமயம் உயர்ந்த சமயம்னு நீங்க சொல்றீங்களே, ஏன் அப்படின்னு சொன்னா உடனே நான் சைவ சமயத்தை சார்ந்ததுனால நான் உயர்ந்தது என்பதாக சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் சிறப்புடைய நிலை. ஆனால் பொது நிலையிலே எல்லோருக்கும் உரிய, எல்லா உயிரும் வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும். வையகமும் துயர் தீர்கவே நான் ஞானசம்பந்தர். தமிழ்நாடு துயர் தீர்கவேன்னு சொல்லல, இந்தியா துயர் தீர்கவேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? வையகம்னாரு. அப்ப வையகம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் மட்டும் இல்லை, எல்லா உலகமும் துயர் நீங்கி வாழும். அப்ப அந்த பொது நிலையை பாருங்க, த பிராட் மென்டாலிட்டி சைவ சமயம். அதனால சைவ சமயம் இப்படிதான் நம்ம சைவ சமயம் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லணுமே தவிர, நான் சைவ சமயத்தில் பிறந்திருக்கேன், நான் சைவ சமயத்தை வழிபாடு செய்கிறேன், எனக்கு சிவபெருமான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சிந்தனையை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். நம்முடைய சமயம் எப்படிப்பட்ட சமயம், எவ்வளோ உயர்ந்த சமயம், எல்லோருக்கும் பொது நிலை. அத்துணை பேரும் உய்ய வேண்டும், அத்துணை பேரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு சமயம் நம்முடைய சமயம். ரெண்டாவது, சைவ சமயம் அத்தனை கொள்கைகளும் லாஜிக் பேஸ்ட். லாஜிக்னா தமிழில் அளவை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே இங்கே புருடா விடுறது, கதை விடுறது எதுவும் கிடையாது. நீ சொன்னால் ஒத்துக்கணும்பா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்டால் தர்க்க முறையிலே அதை ஒரு கொள்கையை நிறுவுகின்ற ஒரு சமயம் என்பதாக சொன்னால் நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் கொள்கையை லாஜிக்கல் பேஸ்டு நிலையிலே அது வெளிப்படுத்தும்.
அத்தனையும் லாஜிக். மற்ற சமயத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது அறிவியல் அடிப்படையாக இருந்தாலும் சரி அல்லது காமன் லாஜிக் அடிப்படையில் இருந்தாலும் சரி. ஆக லாஜிக் என்று சொல்லக்கூடியதற்கு அளவை என்று பெயர். இன்னொன்று, இந்த லாஜிக்கிலேயே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 14 மாடி கட்டிடம். எத்தனை மாடி? எல்ஐசிக்கு எத்தனை மாடி? எல்ஐசிக்கு எத்தனை மாடி? 14 மாடி. அது மாதிரி சைவ சித்தாந்த சாத்திரம் 14 மாடி கட்டிடம். கீழே 12 அடி கீழே தோத்திரம். ஃபவுண்டேஷன் எங்கே இருந்தால் கீழே தோத்திரம். மேலே எழுப்பின கட்டிடம் 14 மாடி. இந்த 14 மாடி கட்டிடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த மாளிகை யார் வேணாலும் போகலாம், வரலாம், ஆக்சஸ். இதெல்லாம் உள்ளே வரும்போது ஐடென்டி கார்டு கேட்க மாட்டோம். மேலே போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ்ஸு. நீங்கள் உள்ளே போகும்போது சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளோர் போகிறீங்களோ அந்த ஃப்ளோருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் 4வது ஃப்ளோர் போயிட்டு 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோரில் இருக்கிறவனை போய் பார்க்க முடியாது. அப்போ 12 ஃப்ளோருக்குள்ள எந்த ஃப்ளோருக்கு ஆக்சஸ். அது மாதிரியெல்லாம் இல்லை. இந்த 14 மாடியும் எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். அப்படி ஒரு மாளிகை இது. அந்த அஸ்திவாரம் 14 அந்த லாஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த லாஜிக்கில் ஒரு அற்புதமான ஒரு நிலை உமாபதி சிவம் தான் சொல்கிறார். சிவப்பிரகாசத்தில் அதை எடுத்து வைக்கிறார். இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தை நான் சொல்ல போகின்றேன். இதற்கு அடிப்படையான காரணம், அடிப்படை இது எதை வச்சு நான் பில்டப் பண்ணுறேன், இது எதன் அடிப்படையில் இது ஆனது கட்டப்படுகின்றதுன்னு சொல்கிறார் உமாபதி சிவம். நூலை தொடங்கும் போது சொல்கிறார், முடிக்கும் போது அதே முடிப்பார். அது எங்கன்றது நீங்கள் சிவபிரகாசம் வரும்போது எனக்கு நீங்கள் சொல்லணும். இது உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் எழுதி வச்சு. எந்த பாட்டில் வருது, ஆரம்பத்தில் எந்த பாட்டில் வருது, முடிக்கும் போது எந்த பாட்டில் அது சொல்கிறார். சைவ சித்தாந்த சாத்திரத்திலேயே மிக அற்புதமான லாஜிக் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்க்காரியவாதம் என்று சொல்லக்கூடிய லாஜிக். இதுதான் பேசிக். இதுதான் எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள். அதாவது சில ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்ளிகபிளாக இருக்கும். கணக்கில் எங்கே போனாலும் அந்த ஃபார்முலா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சைவ சித்தாந்த சாத்திரத்தில் இந்த ஃபார்முலா இருக்கு, சர்க்காரியவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. சர்க்காரியவாதம் யாருக்கு தெரியும்? சர்க்காரியவாதம் இந்த ஃப்ரெண்டு வந்து நீங்கள் 7 வகுப்பு படிச்சுட்டு சர்க்காரியவாதம் என்னன்னு கேட்டால் கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு. இது புதுசாக வந்தவங்க இல்லை இன்பிட்வீன் இருக்கிறவங்க யாராவது அந்த பக்கம் சர்க்காரியவாதம் யாராவது தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வாதங்க. இது தெரியலன்னா சைவ சித்தாந்த சாத்திரம் அத்துணைக்கு அடிப்படை தான். அத்துணைக்கு அடிப்படை. ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொன்றையும் நம்ம நிறுவுகின்ற போது இதன் அடிப்படையில் தான். இதுதான் லாஜிக். லாஜிக் பேஸ்டு சமயம். இந்த லாஜிக்கை வச்சுட்டு தான் எல்லாம் பண்றேங்கிறார் சிவபிரகாசம். அப்ப சர்க்காரியவாதம் என்று சொல்லக்கூடிய வாதமானது இல்லது வாராது
உள்ளது சிதையாது. இதுதான் இல்லாத ஒண்ணு வராதுங்க. சித்தாந்த சாஸ்திரத்துல there is no magic. அப்ராகாடப்ரா திறந்து சீசேம்னு சொல்ற சீசேம் வேலையே கிடையாது. மை வச்சு பார்க்கறது, மருந்து வச்சு பார்க்கறது, இலையில தடவி பார்க்கறது, அடிச்சு வேப்பலையில பார்க்கறது கதையே இல்லை. மருந்து மாத்திரையும் இதுதான். இதை வச்சு இதுதான் இதை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே சயின்ஸ்ல அப்படியே இதை வந்துட்டு ரெண்டு லா வந்தது சயின்ஸ்ல. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர். இந்த லாஜிக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் இதுதான் சயின்ஸ்லயே முக்கியமானது. அது தெரியுமா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்னது? சூப்பர். அம்மா பேரு புவனேஸ்வரியா? எல்லாம் ஒரு கை தட்டுங்க. நாலாவது அஞ்சாவதுலயோ? அஞ்சாவதுல வருமா ஆறாவது வருமா? ஆறாவது வர ஒரு சயின்ஸ் பேசிக் சப்ஜெக்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றல் கொள்கை அல்லது மேட்டர் என்று சொல்லக்கூடிய அதே தான் மேட்டர் இருக்கும். மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட், பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் கேன் பி சேஞ்ச்ட் இன்டு அனதர் ஃபார்ம். இதுதாங்க இல்லது வாராது உள்ளது சிதையாது. நான் இல்லது வாராது உள்ளது சிதையாது அழியாதுன்னு சொன்னா கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. Nothing but energy can neither be created or destroyed. ஆறாம் வகுப்பு பாடம் மாதிரி இருக்குன்னு அரசையா பார்க்குறாரு. ஒரு சைவ சித்தாந்த பாடம் நடத்த கூட்டமா சயின்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பீரியடே சயின்ஸ் கிளாஸா தப்பிச்சு வந்தோம்ல ஸ்கூல்ல திருப்பி இங்கேயுமா அப்படின்னு. ஏன்னா கொள்கை அப்படி இருக்கு. நம்ம கொள்கை ஏதோ சாதாரணமான கொள்கை அப்படின்னு கிடையாது. எல்லாம் சயின்ஸ் பேஸ்டு லாஜிக் பேஸ்டு கொள்கை. அதனால இல்லது வாராது உள்ளது சிதையாது. அப்ப இருக்கிற பொருள் இல்லாத ஒரு பொருள் வந்துருச்சுன்னு சொல்லாதேங்கிறான். இது நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா சமயங்களுடைய கொள்கையில இதுதான் இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளை ஆட்ட காமிச்சிட்டு நம்மளை உள்ளத போட்டு அமுக்கி உள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்கள் இல்லாததை வர வச்சு காமிக்குது. நம்மள என்ன பண்ணுறோம், அந்த இல்யூஷனில் மயங்கி அதில் போய் மாட்டிக்கிறோம். அது மாட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் முதல்ல சைவ சித்தாந்தத்தில் உமாபதேசிவம். முதல்ல இதை தெரிஞ்சுக்கங்கப்பா. நம்முடைய கொள்கையை நான் எதை வைத்து நாட்டப் போகின்றோம், எங்கள் குருநாதராக விளங்குகின்ற மெய்கண்ட தேவநாயனார் எதை வைத்து இதை நாட்டினார் என்பதாக சொன்னால் சர்க்காரியவாத கொள்கை. இது தர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சமயத்தினுடைய கொள்கை. நம்ம பாருங்க எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா இது நம்ம கொள்கை கிடையாது. சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த கொள்கை இல்லை இது. ஆனால் எங்கேருந்து நாம் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு எங்கே ரூட் இருக்கு அப்படின்னா தர்க்கம் என்று சொல்லக்கூடிய சமயம். அந்த தர்க்க சமயத்தில் தர்க்க சாஸ்திர நூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த தர்க்க சாஸ்திர நூல், இலக்கண நூல், இந்த ரெண்டும் சைவ சித்தாந்த சாத்திரம் படிக்கிற போது அடிப்படையான இந்த ரெண்டு நூல்கள். முதல்ல முற்காலத்தில் எல்லாம் ஆறுமுக நாவலர்களுடைய காலத்தில் அல்லது ஒரு ட்ரெடிஷ்னல் வே அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா டைரெக்டாக சைவ சித்தாந்த கிளாஸில் இது மாதிரி உட்கார முடியாது. கருவி நூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்களை படிச்சுட்டு வாங்கணும். அப்போ கருவி நூல்கள் யாவது அப்படின்னு மெய்கண்டாரனுடைய சிவஞான போதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சில கருவி நூல்களை படிக்கணும். அப்படி கருவி நூல்களாக விளங்குவது தர்க்கமும் இலக்கணம் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நூலுக்குள்ளே சைவ சித்தாந்த சாத்திரத்துக்குள்ளே வரணும். இதுதான் ட்ரெடிஷ்னல் வே. நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் வே ஃபாலோ பண்ணியிருக்கோம். பண்ணுறதுக்கும் நேரம் கிடையாது.
நீ ட்ரெடிஷ்னலாக இதெல்லாம் படிச்சுட்டு வான்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதுக்கான சாத்தியமும் இல்லை. அப்போ என்ன செய்தார்கள் முன்னோர்கள்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை பண்ணி 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 கொண்டு வந்து சரி எப்படியாவது இவன் தலையில் போடும் அப்படின்னு சொல்லி போட்டது. அதனால் இந்த தர்க்க சாஸ்திரம் சர்க்காரியவாதம் இல்லது வாராது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்று சொல்லக்கூடிய பொருள் ஏதாவது இல்லாத ஒரு முயல் கொம்பு அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. முயலுக்கு கொம்பு இருக்கா? கிடையாது. இப்போ முயல் கொம்பு என்பது இல்லாதது. அப்போ இல்லாதது வரவே வராது, இருப்பது தான் வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போ இல்லாதது வராது. இது ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட்டு லெசன் டு பி நோட்டட், டு பி ரிஜிஸ்டர்ட் மைண்டில். எந்த சமய கொள்கையும் இந்த மாதிரி ஒரு கொள்கை வந்துச்சுன்னா உடனே அடிக்கணும். லாஜிக்கலாக சொல்லு, இல்லாத பொருள் எப்படியா வரும்? இது என்ன இது ஒன்றும் மேஜிக் இல்லையே, அப்படி வச்சுட்டு ஒன்றும் பண்ணலையே. அதே மாதிரி இருக்கிற பொருள் அழியாது. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் அழிவே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கோ. அதனால தான் 3 பொருள்கள் சொன்னோம். இன்னும் எலாபரேட்டாக அடுத்ததாக ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது அது 6 பொருள்களாக சொல்லப்படும். இப்போ 6 பொருள் வச்சு இப்போ குழப்ப வேணாம். 3 பொருள், பதி, பசு, பாசம். அதுக்கு தான் முப்பொருள். உண்மைனா இந்த பொருள் இல்லாதது வரவும் இல்லை, இருப்பது அழிவதும் இல்லை. எது? இந்த 3. பதியாகிய இறைவன் என்றும் உள்ள பொருள், அழிவில்லாதது, ஆதியும் இல்லாதது. அடுத்தது பசுவாகிய ஆன்மாக்கள் பல, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இது எதோட பேஸ்னா இதோட பேஸ். 3வது இது உட்பொருள் உண்மை. 3வது பாசம் என்று சொல்லக்கூடிய சட பொருளாக விளங்கக்கூடிய அது. இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா எங்கே போய் இது அத்தனையும் போய் சேருது? எத்தனையோ பொருளாக தெரியுது, எத்தனையோ வகையாக தெரியுது, எத்தனையோ தெரியுது. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாம் போய் ஒரு இடத்துல எங்கே குவியுதுன்னா ஆற்றலாக போயிடும். டிஸ்இன்கிரேட் பண்ணி 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 கடைசியில் எந்த பொருளாக இருந்தாலும் என்ன ஆகும்? கடைசியில் ஆற்றலாக மாறிடும். அவ்வளோதான். அணுவின் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றலானது மாயை என்று சொல்லக்கூடிய மாயை ஆகிய ஆற்றல். இது ரிவர்ஸ் ப்ராசஸில் பெருமான் கொண்டு வந்திருக்கிறாருன்னு தெரியணும். இது எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால் ஆற்றலில் போய் முடியுதுன்னு அர்த்தம். அப்போ ஆற்றல்லேருந்து தான் வெளில வருது. அப்போ எனர்ஜி, அந்த எனர்ஜியிலேருந்து அத்தனை பொருளையும் கிரியேட் பண்ணுறது. இந்த உலகத்தில் பார்க்குற அத்தனையும் ஆற்றலினுடைய அது அந்த ஸ்ட்ரக்சர். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இந்த பொருள் இப்படி இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பொருளிலே இருக்கக்கூடிய அணுக்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் கெமிஸ்ட்ரியில் படிப்போம் இல்லையா? ஒரு அணு என்பதாக சொன்னால் எந்த வகையாக இந்த அணு இருந்தால் அது பிளாஸ்டிக்கு, எப்படி இருந்தால் அது கார்பனு, எப்படி அப்போ அத்துணையும் அணுக்களினுடைய கூட்டு, மூலக்கூறுகளினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய அத்துணையும் ஆற்றல். அப்போ இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய 3வது பொருள், அதுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் கிடையாது. அதனால் பதி, பசு, பாசம் எனப்பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே அப்படின்னு திருமந்திரத்தில் ஒரு பேசிக் கோட். இந்த 3 பொருளுக்கும் ஆக்கமும் இல்லை, அழிவும் இல்லை. இதுதான் பேசிக் சைவ சித்தாந்தத்தினுடைய பேச்சு. இப்போ இதில் நம்ம எங்கேயாவது இங்கே அங்கே டைவர்ட் ஆனோம்னா கொள்கை ஆட்டங்கள். அப்போ இல்லது வாராது, உள்ளது. அந்த 3 பொருள்களினுடைய உண்மை என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மை பதி, பசு, பாசம். அந்த உண்மையை விளக்குகின்ற நூல் தான் உண்மை விளக்கம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நம்முடைய உங்கள் கையில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? ஓகே. அப்போ உண்மை எது? முப்பொருள் என்ன? அதான். அப்போ உண்மை விளக்கம். உண்மை எதுன்னு சொல்ல
ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய உண்மைக்கு என்ன இப்போ முப்பொருள் உண்மை. அந்த முப்பொருள் என்ன? பதி பசு பாசம். இதனுடைய உண்மையை விளக்கி காட்டுகின்ற நூல் உண்மை விளக்கம். அதுதான் உண்மை விளக்கமாகிய ஒரு அற்புதமான நூல். இந்த நூல் கொஞ்சம் கம்மி எக்கோ இதுதான் ஆன்லைன் இல்லை, ஆன்லைன் ஆஃப் பண்ணுறேன். அப்ப உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூல் உண்மை இந்த உண்மை என்பது முப்பொருள் உண்மை. அது பதி பசு பாசம் என்ற அந்த மூன்று பொருள். இதனுடைய ஆசிரியர் யாரு? யாரு? வெரி குட். நூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நூலாசிரியர் பற்றி தெரியும் இல்லையா? நூலாசிரியர் எவ்வளவு சிறப்புடையவர்னா நிகண்டாரனுடைய நேரடி மாணாக்கர். இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு நிலை வருமா சொல்லுங்க. நிகண்டாருக்கு நிகண்ட தேவநாயனார் நிகண்டாருக்கு மொத்தம் எத்தனை மாணாக்கர்னா, எத்தனை மாணாக்கர்? 49 பேர். இந்த 49 பேர்ல இந்த 49 பேர்ல தலை மாணாக்கர் யாரு? தலை யாரு? இவர்தான் தலை. யார் தலை? தலை மாணாக்கர் அருள். யார் சொன்னது? அருள்நந்தி சிவம். தலை மாணாக்கர். நான் எழுதுறது எதுக்குன்னா, நீங்க எழுதுறது எப்பவுமே எழுதுனாதான் பதியும். எழுதும்போது நமக்கு ஏன் சொல்றதை விட எழுதுறது முக்கியம்னா, எழுதுறது அவ்வளவு புண்ணியம். உள்ளத்தில் எழுதுதல் போல வெளியில எழுதும் பொழுது உள்ளுக்குள்ள பதிவு இருக்கு. அந்த பதிவு இருப்பாரு, அது என்னைக்குமே மறக்காது. அதனாலதான் காலேஜில் போர்டில் ஏன் எழுதுறாங்க, நேரம் சொல்லிட்டே போலாம். அது பதிவதுங்கிறது ரொம்ப முக்கியமா. அது சில கொள்கை, சில பாயிண்ட்ஸ் ரொம்ப உள்ள பதியணும். அதுக்காக தான் எழுதுறது. ஏதோ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த தலை மாணாக்கர் அருள்நந்தி சிவம் இருக்கிறாரு. இவர் இவருக்கு வயசு என்ன சொல்லுங்க? ஆமா, இல்ல அதான் இவர் குரு, நிகண்டார் குரு. அவர் மாணாக்கர் எத்தனை பேரு? 49 பேரு. 49 பேர்ல தலை மாணாக்கர் அருள்நந்தி சிவம். மெய்கண்டாருக்கு வயசு என்ன? அருள்நந்தி சிவத்துக்கு வயசு என்ன?
சின்ன வயசு பெரிய வயசு இதெல்லாம் இங்க சைவ சித்தாந்த சாத்திரத்துல வேலைக்காக. நீங்க வேற வகுப்புல நீங்க என்ன பேச சொல்லுங்க, நீங்க இப்படி இப்படி காமிச்சாலும் ஓகே. இது லாஜிக். 2 ஆண்டு 2.5 வயசு எத்தனை 2.5 ஸ்கூல்ல அப்பதான் பல்லு முளைச்சு பிஞ்சு கால் எப்படி இருக்கும் பாருங்க. உட்கார்ந்துட்டு இருக்குது எது 2.5 வயசு குழந்தை. கீழே உட்கார்ந்து இருக்கிறது எத்தனை பேரு 49 பேரும் 49 ஜாம்பவான். அத்தனை பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க சாதாரண நம்மள மாதிரி சும்மா ஸ்டூடெண்ட் அந்த கதையே கிடையாது. அத்தனை கீழே இருக்கிறவர் அவர் இவர் யாருன்னு தெரிஞ்சாலும் அவர் யாருன்னு தெரியும். இவர் யாருன்னு தெரிஞ்சா குருவாக இருக்கக்கூடிய அவர் யாருன்னு தெரியும். அதுக்குதான் கேட்டேன். தலைமாணாக்கர் அருணந்தி சிவம். வயசு என்ன தெரியுமா? 90க்கு மேல, above 90 இல்லையா? above 90 தானே? 70-80 இருக்கும். 10 வயசு குறைச்சிட்டாரு. அருணந்தி சிவம் will be happy. 80 2.5. இன்னொரு பியூட்டி என்னன்னா, இவருடைய மெய்கண்டாரனுடைய தந்தைக்கு குரு அருணந்தி சிவம். யாரு? குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மெய்கண்டாரனுடைய தந்தை அவர் போய் இவர்கிட்ட என்ன சொல்றாரு? குழந்தை இல்லை சாமி, என்ன பண்றது, நீங்க தான் ஏதாவது சொல்லணும். அவர் திருவெண்காட்டுக்கு போக சொன்னார். திருவெண்காடு பதிகம், நூல் சாத்தி எடுத்த பதிகம். அதனாலதான் இங்க திருஞான சம்பந்தர்னு போட்டார். எல்லா இடத்துலயும் திருஞான சம்பந்தர் வருவார். எங்கேயுமே திருஞான சம்பந்தர் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் திருஞான சம்பந்தர் நினைத்துதான் ஆகணும். அதனால அவர் திருஞான சம்பந்தர். இது ஒரு குழந்தை, இது 2.5, இது 3. எத்தனை? சரி, 3 என்ன வச்சுக்கோ. 3 ஆண்டுன்னு சொல்றாரு. யாரு? சேக்கிழார் பெருமாள். 1 2 1 எப்படி பாருங்க சமயம். 2 அந்த 2 குழந்தை இந்த பக்கம் மெய்கண்டார் ஞான குழந்தை ஒரு 2.5 வயசு பிஞ்சு பாதம். இந்த பக்கம் திருஞான சம்பந்தர் 3 வயசு. அந்த பக்கம் ஒரு அந்த மலரடி. திருஞான சம்பந்தர் மலரடி எப்படிப்பட்ட மலரடினா, அந்த பூவினுடைய இதழ் வந்து ரொம்ப சாஃப்ட். பூவினுடைய இதழ் ரொம்ப சாஃப்ட். அந்த பூவினுடைய இதழ்ல சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, இந்த வெளிப்புற இதழ் இருக்குல்ல, அது எக்ஸ்போஸ் டு த இது என்வாயர்மெண்ட். அதனால அது கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கும். உள்ளுக்குள்ள அப்படியே மடிஞ்சு உள்ள இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி அந்த இதழ் அவ்வளவு சாஃப்டா எவ்வளவு மென்மையா இருக்குமோ அது போல திருஞான சம்பந்தர் திருவடிங்கிறது. அந்த மலரடி, அந்த திருவடி, 2 திருவடியும் இதுதான் நம்முடைய, நம்ம எங்க போனாலும் மறக்காத ஒரு 2 திருவடினா ஒன்று மெய்கண்டார். சாத்திரத்துக்கு இவர் வச்சுங்க, தோத்திரத்துக்கு போதும். எடுத்த பிறப்பினுடைய மனித பிறப்பாக பிறந்ததனுடைய பயன் அப்படின்னா இந்த 2 பேரையும் சொன்னாலே நான் அந்த பயன் கிடைச்சது. திருஞான சம்பந்தன் ஒரு பேர் சொன்ன உடனேயே பாண்டியனுக்கு இருந்த வெப்பு நோய், ஐயோ ஏதோ குறையிற மாதிரி கேட்கலாம். ஒண்ணுமே நடக்கல. திருஞான சம்பந்தர் வரல, திருஞான சம்பந்தர் எதுவும் மருந்து பண்ணல, எதுவுமே பண்ணல. சொன்னாங்க, உங்களுக்கு திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்காரு, வந்தா அனுமதிச்சா பேரு உள்ள போச்சு. ஏதோ நிச்சயம் அது உடனே வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உந்துதலை ஏற்படுத்தி சொல்லுது, அவர் வந்தா நிச்சயம் எனக்கு வலி குறையிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு சிம்டம் தெரியுது, உள்ள இந்த நோய் தீரும்னு எனக்கு தெரியுது, வர சொல்றேன்னு சொன்னேன் மங்கையரசர். அப்ப அந்த திருஞான சம்பந்தர் என்ற அந்த திருவடி எல்லாரும் பிடிச்ச திருவடி. இந்த திருவடி மெய்கண்டார் பிடித்த திருவடி. அப்ப பாருங்க, 2 திருவடியையும் மறக்காது நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி நாள்தோறும் அப்படின்னா அதுவே போகும். அதான் எடுத்த பிறவி ஆகிய இந்த மனித பிறப்புக்குரிய ஒரு தனி ஒரு நிலையாக உள்ளது. 80 வயசு இவருக்கு கயிறு சாத்தி, அவங்க தந்தையார் கயிறு சாத்தி அவருக்கு சொன்னார், வெண்காடு திருவெண்காடு இருக்கு, முக்குளம் என்று சொல்லக்கூடிய முக்குளம் இருக்கு, கணவன் மனைவி நீங்க 2 பேரும் போய் அந்த முக்குளத்தில் போய் நீராடுங்க, நீராடி அந்த பெருமானை வழிபாடு செய்யுங்கள்
வெங்காட்டு பெருமானுடைய சிறப்பு பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவும் ஆயிரவே வரும் ஐயுற வேண்டா ஒன்றும் வெங்காட்டு முக்குணரே தோய்வினையார் அவர் தம்மை ஓயாவாம் தீவினையே. வெண்காட்டு முக்குண நீர்ல ஒழுங்கினோன்னு இவருடைய ஒரு அருளினாலே குரு அருளினால இவருக்கு குழந்தை பிறந்தது. அவர் தான் மெய்கண்டார். இப்ப தந்தையாருடைய குரு இவருக்கு சீடராக, மெய்கண்டாரனுடைய சீடராக அருள்நந்தி சிவம் அவர் திருவடியில். அப்ப மெய்கண்டாரனுடைய தவ நிலையும் மெய்கண்டாரனுடைய அருள் நிலையும் எந்த இடத்துல இருந்திருக்கு பாருங்க. பார்த்த உடனே அருள்நந்தி சிவம் எப்படிப்பட்டவர்னா ஆகமங்களை கரைத்து குடித்தவர். அத்தனை ஆகமங்களையும் கரைத்து குடித்தவர் நம்முடைய அருள்நந்தி சிவம். எல்லா ஆகமத்துல எந்த டவுட் கேட்டாலும் சொல்லுவார், எந்த பேஜ்ல வருதுன்னு சொல்லுவார். வரும்போது வண்டி ஆகமம் வரும், சகலகலா பண்டித். அப்படி இருக்கக்கூடிய அவர், இந்த நிலையில இருக்கக்கூடிய அவர் யாரு? அருள்நந்தி சிவம். மெய்கண்டார பார்த்த உடனேயே கீழே விழுறார். நம்ம படிச்சதெல்லாம் ஆக நூலறிவு பேசி நுழைவிழாதார் தெரியனால அழைக்கலாம். என்னதான் படிச்சு எப்படி இருந்தாலும் அந்த மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய உண்மையான குருவை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு அத்தனையும் ஆஃப் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒண்ணுமே எல்லாம் அப்படியே பிளாங்கா இருக்கும். அப்படி ஆனோன்னு தான் தெரியுது, ஐயோ நம்ம இதுவரையிலும் படித்தது அத்தனையும் நூலறிவு. ஆக அனுபவ நிலையிலே அருள் ஞானம் படைத்தது இந்த குழந்தை என்று சொல்லி அதை காலில் பிடிக்கிறது. அப்ப அருள்நந்தி சிவம் மெய்கண்டாரனுடைய மாணாக்கர்களிலேயே தலை சிறந்த மாணாக்கராகி இவர் ஒரு நூல் எழுதுறார். அருள்நந்தி சிவம் என்ன நூல்? யார் சொல்லுங்க? வெரி குட். சிவஞான சித்தி. சித்திக்கு மேல் நூல் இல்லை. இந்த சித்தியாருக்கு மேல ஒரு நூல் கிடையாது. அப்படிப்பட்ட நூல் சித்தியார். பேசிக்கா சித்தியார் படிக்கணும்னு சொன்னா இந்த பேசிக்கா இது கொஞ்சம் படிச்சுட்டு உண்மை விளக்கம் இதெல்லாம் படித்து கொஞ்சம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போக வேண்டிய நூல். அதனால சிவஞான சித்தியார் ஆகிய அருள்நந்தி சிவம் எழுதிய நூல் சிவஞான சித்தியார். இந்த 49 பேர்ல அருள்நந்தி சிவத்தோட ஒரு சாலை மாணாக்கர் வனவாசகம் கடந்தார். அருள்நந்தி சிவமும் வனவாசகம் கடந்தாரும் கிளாஸ்மேட்ஸ். இது ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். ஒரு சாலை மாணாக்கர்னு சொல்லுவோம் தமிழ்ல, புரியாது. அதனால கிளாஸ்மேட் தான் புரியும். அருள்நந்தி அப்ப வனவாசகம் கடந்தார். அருள்நந்தி சிவத்தோடய இருக்கிறாரு. கூட இருந்தாலே ஞானம் வரும். நீங்க படிக்கவே வேணாம். அருள் ஞானம் படைத்தவர்கள், அருள் உள்ளம் படைத்தவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி நாம அவங்க கூட உட்கார்ந்தாலே போதும், நமக்கு அந்த ஞானம் அது அப்படியே தாக்கும். அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஏங்க ஒரு இடத்துக்கு போனோடனே அந்த இடத்துல நான் உட்கார்ந்தோடனே நல்ல வைப்ரேஷன் இருக்குங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அதற்கு நம்முடைய சைவ சமயத்தில் அதற்கு பெயர் சந்நிதி விசேஷம்னு பேர். இந்த சந்நிதி விசேஷம் ரொம்ப சிறப்புடையது. உபதேசம்லாம் நடக்காதுங்க. உட்காந்துட்டு என்ன மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது என்ன அப்படிலாம் நடக்காது. முருகப்பெருமான் உபதேசம் யாருக்கு? அப்பாவுக்கு. குமரகுருபரர் சொல்றாரு, அப்பாவுக்கு உபதேசம் செய்யறாரா, செய்யும் போது பிரணவ உபதேசம். பிரணவத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு. நீ பாட்டுக்கு குட்டி பிரம்மதேவனை குட்டி சிறையில் அடைச்சிட்ட. பிரணவத்துக்கு பொருள் தெரியும். ஓம்னு சொல்லி ஓம்ன்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியாத நீ படைக்கிறதெல்லாம் என்னையா ஒரு படைப்பான்னு சொல்லி ஒரு கொட்டு கொட்டினாரு. அவர் கொட்டின கொட்டு அவங்க அப்பாவுக்கு வலிச்சுதான். ஸ்கூல்ல வாத்தியாரு பையனுக்கு கொட்டுற கொட்டு அவங்க அப்பாவுக்கு வலிச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த கொட்டு பாருங்க. அன்னைக்கு அதை சொல்றாரு.
இங்க ஒரு கொட்டு கொட்டினா பிரம்மதேவனுக்கு அங்க திருமாலுக்கு வலிச்சுதா தலையில. ஐயோ யாருப்பா இவ்வளவு ஒரு கொட்டு கொட்டணும், எதுக்கு கொண்டாரா? பிரணவத்திற்கு பிரணவத்திற்கு பொருள் தெரியல. ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்திற்கு என்ன பொருள்னு கேட்டார். அதை அவங்க அப்பா கேட்டாரா? உபதேசம் நடந்த இடம் எந்த இடம்? திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி, ஏரகத்து பெருமை. இந்த சுவாமி மலையில எத்தனை பேர் போயிருக்கீங்க? எத்தனை பேர் போயிருக்கீங்க? கந்தர் கலிவெண்பால சொல்றார் எப்படி உபதேசம் பண்ணார். ஒன்னும் இவர் சொல்றாரு, யாரு? அருணைநாதர் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதர். ஆனா குமரகுருவர் சொல்றாரு, இந்த உபதேசம் எப்படி நடந்ததுன்னா, அப்பா பார்த்தாரா இவர் பார்த்தாரா, ரெண்டு பேரும் உபதேசம் பண்ணு சொல்றாங்க. முன்னம் உபதேசம் நடந்தது அப்படிங்க. முன்னம்னா குறிப்பு. இவர் சொன்ன உபதேசம் எப்படி நடந்தது கந்தர்களி என்பதை சொல்லும்போது முன்னம்னு ஒரே ஒரு சொல் சொல்றாரு. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு உபதேசம், குரு உபதேசத்தினுடைய ஒரு நிலை. அது எப்படி நடக்கும்னு சொன்னா குறிப்பால் நடக்கும். உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த சந்நிதி விசேஷம், அதுதான் நான் சொல்ல வரேன். இருக்கின்ற பொழுது, அந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் உட்கார்ந்துருப்பார். உபதேசம்லாம் நடக்காது, வள்ளல் பெருமான் எல்லாம் அப்படியே இருப்பார். அவர் கூட இருக்கின்ற பொழுது, அந்த இடத்துல இருக்கிற போது அப்படியே எல்லாரும் they feel very light. எல்லாத்தையும் அப்படி மறந்து அப்படியே உட்கார்ந்துட்டு ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. எதனால அப்படின்னா அவர் கூட இருக்கிறதுனால. அப்ப உடனாக இருத்தலே நலம், உடனாக இருத்தல் நலம். அதற்கு சந்நிதி விசேஷம். அப்படி இந்த மணவாசகம் கடந்தார் மெய்கண்டாராகிய ஞானகுரு சந்நிதியிலேயும் அருள்நந்தி சிவமாகிய ஞானகுருவினுடைய சந்நிதியிலேயும் அவங்க அந்த கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, அந்த ஒரு கைலாய பரம்பரையினுடைய நிலையில அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஆற்றல், அந்த ஃப்ளோ, அந்த வைப்ரேஷன் அத்தனையும் இவரை தாக்கியிருக்குமா இருக்காங்க. மணவாசகம் கடந்தார் அப்படி தாக்கிய பொழுது எழுதிய நூல் தான் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் எப்படி அவர் கொண்டு வரார்னா, மெய்கண்டாருடைய அந்த ஆற்றலும் அருள்நந்தி சிவமாகிய பக்கத்தில் இருக்கிறவருடைய ஆற்றல். முன்னாடி ஒருத்தர், பக்கத்தில் ஒருத்தர். முன்னாடி இருப்பது குரு மெய்கண்டார், பக்கத்தில் இருப்பது அருள்நந்தி சிவம். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு அந்த ஆற்றலை கொடுக்கின்ற பொழுது அது வருகின்ற அந்த ஒரு நிலைதான் உண்மை விளக்கமாகி அந்த. அதனால உண்மை விளக்கம் அவ்வளவு சாதாரணமான நூல். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மை விளக்கம் பாடத்துல ஃபர்ஸ்ட் அதாவது பேசிக் பிரின்சிபிள் அப்படின்றதுனால முதல்ல உண்மை விளக்கம் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த கணக்கு போடும்போது வாய்ப்பாடு படிச்சுட்டு வாங்க மாதிரி ஒரு பேசிக்கான நூல். இது பேசிக் நூலே கிடையாது. உண்மை விளக்கம் எப்படிப்பட்ட நூல் அப்படின்னா, இதுதான் டஃபஸ்ட் நூல். இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டஃப். ஆனா பாட்டு ரொம்ப எளிமை. எல்லாம் பாட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், இடம் போட்டுறோம். அனுபவம் எப்படி பேசுது அதுல அப்படின்னா, அப்படி பேசுது அனுபவம். இந்த மணவாசகம் கடந்தார்ன்ற ஒரு பேரே இறைவனுடைய திருப்பெயர் மணவாசகர் கடந்தார். சிவபெருமானுடைய திருப்பெயர் எனது மணவாசகம் கடந்தார். மனம் வாசகம் என்ற இரண்டையும் கடந்த நிலையிலே இருப்பது சிவம். அதனால அதனுடைய இலக்கணமாக சொல்லப்படுகின்ற மணவாசகம் கடந்தார் என்பது யார் பேரு? சிவபெருமான் பேருன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லிட்டு போனாரா? திருவாசகத்துல இருக்கா? எங்க இருக்கு? உயிருண்ணி 10 யாரு? சரவணனையாவா? குரல் வருதா கேட்டு. உயிருண்ணி 10 எத்தனாவது பாட்டு? நீங்க அடுத்த திருவாசகம் நூலும் நீங்க எடுத்துக்கோங்க.
யார்கிட்ட இருக்கு திருவாசகம் இருக்கா? 34வது பதிகம் உயிர் உண்ணி 10ன்னு ஒன்று எழுதியிருக்காரு. இந்த உண்மை விளக்கம் எப்படி? இந்த உண்மை விளக்கத்துல ஒரு 2-3 ஒரு குறிப்பு, அது நீங்க உள்ளுக்குள்ள போகும்போது சொல்ற 2 குறிப்பு அருள் குறிப்பா இருக்கும். திருவாசகத்தோடு இணைந்த ஒரு அருள் குறிப்பு இருக்கும். அது நீங்க திருவாசகத்தினுடைய ஒரு ஆழத்துக்குள்ள போனாதான் இவங்க எல்லாருமே திருவாசகத்துல மூழ்கினவங்கன்னு தெரியும். அந்த தாக்கம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. பேரே மனவாசகம் கடந்தார்னா அது வாக்கியமே திருவாசக வாக்கியம், அதையே பேரா வச்சிருக்கிறார்னா இவரே திருவாசகத்தினுடைய ஒரு அது அது எங்க வெளிப்படுதுன்னு அந்த இடம் சொல்றேன் உண்மை விளக்கத்துல. அந்த திருவாசகத்தினுடைய அந்த வார்த்தை அதனுடைய பெயரையே தன் கொண்டிருக்கிறார் என்பதற்கு திருவாசகம் எத்தனாவது திருமுறை? 8ஆம் திருமுறை இல்லையா? 8க்கு மேல ஒரு நிலை இல்லை. சிகாமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை 8வது நிலை. அதனாலதான் 8ல போய் அந்த திருவாசகம் உட்கார்ந்துருக்கு 8வது நிலை. இப்ப ஆசிரியராக இருக்கக்கூடிய மனவாசகம் கடந்தார, அந்த மனவாசகம் கடந்தார் நமக்கு ஆசிரியர். அவருக்கு ஆசிரியர் யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் இடத்துல அவரு எத்தனை கேள்வி கேட்கிறார்? ஏன்னா உள்ள போகணும், சப்ஜெக்டுக்குள்ள போகணும். இருந்தாலும் ஒரு தொடர்புக்காக சொல்றேன். 8 கேள்வி கேட்பார். எத்தனை கேள்வி? திருவாசகம் எத்தனாவது திருமுறை? கேள்வி எத்தனை? பேர் என்ன? ஒரு குறிப்பு, அருள் குறிப்பாச்சா? இது வந்து தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய அருள் குறிப்பு. இப்ப அந்த பாட்டு யாரும் எடுக்கலையா? மனவாசம் கிடந்த எடுத்துட்டீங்களா? படிங்க. இந்த பாட்டை பாடுவாங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து. அந்த பாட்டு மனவாசகம் கடந்தார், அந்த அதுதான் நமக்குரிய உயிர் நாடி. அந்த திருவாசக பாட்டு 34 2 3 சினமால் வீடை உடையான் மண்ணு திருப்பெருந்துறை உறையும் பணவன் ஏனை செய்த படிரு அடியேன் பரஞ்சுடரே. பணவன் ஏனை செய்தபடி அரியேன் பரஞ்சுடரே. மனவாசகம் கடந்தான் அப்படின்னு அந்த உயிரினி பத்துல இது ஒரு குறிப்பு சொல்லியிருக்கேன். என்ன சொன்ன? ஒரு குறிப்பு எந்த பவரா இருந்தாலும் ஓகேங்களா? நல்லாவே தெரியுது. கண் கொடுத்தவருக்கு நன்றி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு என்ன? 8 கேள்வி 8ஆம் திருமுறை. 2வது மனவாசகம் கடந்தாருங்கிறது அவருடைய திருவாசகத்தினுடைய பெயர். 3வது ஒன்று சொல்றேன். காப்பு என்று செய்யக்கூடிய காப்பு செய்யுள் சித்தாந்த சாஸ்திரங்கள் தொடங்கும் பொழுது விநாயகருக்கு காப்பு செய்வது வழக்கம்.
ஏன்னா அது பரம்பரையாக மெய்கண்டார் வழியாக வரக்கூடிய மரபு. எதற்காக காப்பு செய்கிறாங்க அப்படின்னா, இடையூறு வாராது பொருட்டு. நூல் இயற்றுகின்ற பொழுது, நூல் படிக்கின்ற பொழுதும் இடையூறு வாராமை பொருட்டு காப்பு செய்யுள் என்று சொல்லக்கூடிய காப்பு செய்யுளானது விநாயக பெருமான் மேல் பாடப்படுகின்றது. அப்ப மணவாசகம் கடந்தார் மெய்கண்டாருக்கெல்லாம் இடையூறு வருமா? இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, நன்றே செய்வாய் விடை செய்வாய் நானோ இதற்கு நான். அப்ப அவங்களுக்கு இடையூறு இல்லை, நூலை படிக்க தொடங்கின நமக்கு இடையூறு வராம இருக்கும். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒன்னா ரெண்டா இடையூறு. ஒரு நூலை தொடங்கி படிச்சு முடிக்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லை. இறைவன் திருவருள் இருந்தால் மட்டும்தான் அது கூடும். அது ஃபர்ஸ்ட் நம்ம. அப்ப அந்த நூலை தொடங்குகின்ற பொழுது மரபு வழியாக விநாயக பெருமானுக்கு காப்பு செய்து தொடங்குவது முறை என்பதனால மணவாசகம் கடந்தாரும் உண்மை விளக்கமாகிய இந்த நூலை தொடங்குகின்ற பொழுது காப்பு செய்யுளாக விநாயக பெருமானை வணங்கி தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாற்றம். இது ரொம்ப நுணுக்கமா அற்புத செய்திகள் எல்லாம் சொல்லுவார். விநாயக பெருமானுடைய அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது யாரும் தொடாத செய்திகளும் சொல்லுவார். அதுல பாத்தீங்கன்னா முதல் காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தமர புந்தியுள் வைப்பாம் வன்மை தரும் ஆகமனூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின் மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம். கந்தர் அலங்காரம் தொடங்குகின்ற பொழுது முதல்ல ஒரு விநாயகர் காப்பு செய்யுள் உண்டு. என்ன அடல் அருமை யாரும் தெரியும்? வெரி குட். அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். அங்கே ஒரு சத்தம் டமால் டுமில் சத்தமா. என்னடான்னு பார்த்தா அத்தனை பேரும் பெருமான் விநாயக பெருமான் முன்னாடி நின்று கொட்டுறது சத்தம் கேட்குது. கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினை அடலருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தட பட என படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிறு. களிறு யாரு? விநாயக பெருமான். இளைய களிறு யாரு? விதி யாரு? விதி உங்களுக்கு தெரியாதா? இந்த விதினால தானே இங்க உட்கார்ந்துருக்கோம். விதி பிரம்மா, சிறு விதி அது மாதிரி களிறு அவரு இதுல சொல்லுவார், ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் தனியானை. அப்புறம் முடிக்கும் போது யாருன்னு முடிக்கிறாரு? சகோதரர் களிறுன்னு. அவருக்கு எப்பவுமே ஒரு இது என்னன்னா, தொடங்கும் போது விநாயகப் பெருமானை வச்சு அப்படியே தொடங்குற மாதிரி தொடங்கிட்டு முடிக்கும் போது கடைசியில் முடிக்கும் போது முருகப்பெருமானை வச்சு தான் முடிப்பார்.